எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சேஃபாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இன்னைக்கு வந்து காலையில் வந்து என் ஹஸ்பண்ட் கூட பேசும்போது பார்த்தேன், ஸ்ரீலங்காவில் வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. அண்ட் நிறைய நியூஸ்லேயும் வந்து சொல்கிறாங்க 6ஆம் தேதி இன்னிலிருந்து 12ஆம் தேதி வரையும் திருப்பி ஒரு தாளமுக்கம் வந்து இலங்கை நோக்கி வந்துருச்சு. இனி வந்து ஒரு 12ஆம் தேதி வரையும் சம மழை இருக்கும்னு. ஸோ சேஃபாக இருங்க. அண்ட் நிறைய பேர் வந்து என்னக்கா இன்னும் அண்ணா வரலையான்னு கேட்டிங்க. பொங்கலுக்குள்ளே வந்துடுவேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பண்ண போகிறேன் அப்படின்னா, அம்மாவோட குக்கிங்கில் வந்து ஒன் ஆஃப் மை ஃபாலோவர் வந்து கேட்டிருந்தாங்க மேஷ்மெலோ வந்து செஞ்சு காமிக்க சொல்லுங்கன்னு. நான் வந்து அதை ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீலங்காவில் தான் சாப்பிட்ருக்கேன். அது வந்து ரொம்ப நல்லா ஒரு ஸ்பான்ஸாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஹில் ஸ்டேஷன்ஸில் வந்து அது கிடைக்கும். கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி இடத்துல தான் அது கிடைக்குமே தவிர நார்மலாக இந்த மாதிரி இடத்துல இருக்கான்னு தெரில. பட் நான் சாப்பிட்டதில்லை. இன்னைக்கு வந்து அதை எப்படி வந்து வீட்டில் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத வந்து எங்கள் அம்மா வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ போயிட்டு மேஷ்மெலோ எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வணக்கம். இன்றைக்கு நாங்கள் நியூ இயருக்கு பிறகு முதல் போட போகிற வீடியோ மேஷ்மெலோ செய்து காட்டுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. இது ஸ்ரீலங்காவில் சரியான ஸ்பெஷல். எல்லா ஒரு ஃபங்க்ஷனுக்கும் மேஷ்மெலோ இருக்கும். பர்த்டே, கல்யாண வீடு எல்லாத்துலேயும் இருக்கும். அங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். முஸ்லீம்ஸ், இங்கிலீஷ், தமிழ் எல்லாருக்கும் இந்த மேஷ்மெலோ செய்ய தெரியும். தெரியாதவங்க நாங்கள் செய்கிறத பார்த்து நீங்களும் செய்து பாருங்கள். இப்போ அதுக்கு தேவையான பொருள் ஜெலட்டின் 25 கிராம். இது ஜெலட்டின்னு விற்கும் கடையில், அப்படி இல்லைன்னா கடல் பாக்கெட் எங்கே காட்டல, அது தெரியும். ஜெலட்டின் வந்து நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா தருவாங்க. அது 50 கிராம் 30 கிராம் அப்படி இருக்கும். 30 கிராம் இருந்ததுன்னா அதுக்கு கண்டிப்பாக 500 கிராம் சர்க்கரை போடணும். இது வந்து சோளமாவு, கார்ன்ஃப்ளவர். இது வந்து 100 கிராம் சர்க்கரை. இந்த 500 கிராமில் 100 கிராம் சர்க்கரையை நான் எடுத்துட்டேன், சீனியை. ஏனெண்டா நான் 25 கிராம் தான் ஜெலட்டின் போட போகிறேன். 30 கிராம் ஜெலட்டின் போட்டால் 500 கிராம் சர்க்கரை கட்டாயம் போடணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை பாகு காய்ச்ச போகிறேன். இது ரெண்டையும் அரைக்க போகிறேன். மிக்சியில் நல்லா பவுடர் ஆக்கிட்டு நாங்கள் இதை ரெடி பண்ணிவிட்டு 2 கலர் போடுவோம். ஒரு ஜெலோவும் ஒரு ஒயிட்டும் போட்டு டபுள் கலர் போட்டு அதை ஆற வச்சு கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இதை நான் இப்போ அரைச்சிட்டு இதை காய்ச்ச போகிறேன். காய்ச்சக்குள்ளே காட்டுறேன். சுகரை வந்து இப்போ அரைக்கணும். அடுத்த 2 நாள்லேருந்து பெபிளுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியாமல் போய் அடுத்து சாப்பிடவே இல்லை. எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, இனிமேல் நீ அதை வீடியோவில் காமிச்ச அல்லது பெபிள் தடை செய்யப்பட்டுள்ளது எனது வீடியோவில். இப்போ வந்து நல்லாயிருக்கு. ராஜ்குமார் தான் வந்து மருந்துலாம் வாங்கி ஊற்றி அதுக்கு வந்து தண்ணி மாற்றின உடனே அதை சில்னஸ் வந்து பிடிக்கல. அவர் ஹீட் பண்ணி தான் நான் அதை போட்டேன், ஹீட்டர் ஆன் பண்ணி தான். பட் இருந்தாலும் அதால் அடாப்ட் ஆக முடியல அந்த நியூ வாட்டருக்கு. அதனால் வந்து பயந்துட்டேன் பயங்கரமாக. ஐயோ நான் வீடியோவில் காமிச்சனால தான் இப்படி ஆகணுமான்னு. பட் இப்போ வந்து சூப்பராக இருக்கார். ஃபைனலாக வந்து அம்மா வந்து இந்த சுகரை வந்து நல்லா இந்த மாதிரி பொடியாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. இதோட வந்து இப்போ என்ன பண்ண போகிறீங்கம்மா? கார்ன்ஃப்ளவரையும் போட்டுருக்கேன். இதோட வந்து இது கூடவே வந்து கார்ன்ஃப்ளவரும் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து சுகரும் கார்ன்ஃப்ளவரும் தூவிட்டு கட் பண்ணக்குள்ள இதை தூவினா தான் அதை கட்டிங் வரும், இல்லைன்னா ஒட்டிக்கும் கத்தியில். அதுக்காக தான் இதை தயார் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ நான் வந்து பாகு உங்களுக்கு எடுத்துட்டு அந்த பதம் எல்லாம் வந்து ஒன்று உங்களுக்கு காட்டுறேன். இதையும் வச்சுருக்கிறேன். அதுக்கு அரை கப் தண்ணியை விடணும். இந்த டிஷ்ஷுக்கு வந்து 1/2 கிலோ சர்க்கரை வேணும். டிஷ்ஷே ஃபுல்லாக சர்க்கரையை பேஸ் பண்ணி தான் இருக்குது போல். அதில் 100 கிராம் சர்க்கரை வந்து கார்ன்ஃப்ளவர் மாவோடு போட்டு அரைச்சிட்டாங்க. அடுத்து மீதி இருக்கிற 400 கிராம்ஸ் சர்க்கரை வந்து பாகு வந்து காய்ச்சிட்ருக்காங்க. இந்த பாகு காய்ச்சினதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்ன்னு பார்க்கலாம். இதில் கொஞ்சம் மைல்டே போட்டு இவரை கரைக்கும். அப்போ தான் கரையும் ஜெலட்டின். நான் ஊற்றிட்டு இந்த கையால் உருட்டி இதை எடுப்பேன். இப்படி பதம் வரணும். இது உருட்டி இப்படி வரணும். ஆகையும் கட்டி பதமாக போனால் கல் மாதிரி போயிடும். இந்த பதத்தில் அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு கரைச்சி வச்சுருக்கிற ஜெலட்டினை வந்து ஊற்றணும்.
தான் அந்த கட்டியால் இருந்தாலும் ஜெலட்டினில் அது கரையும், இந்த சூப்பில் கரைஞ்சிடும் பாருங்கள். நல்லா கரைஞ்சிட்டு நான் அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். இது அடிபட்டுட்டு அதுக்கு பதம் என்னென்னா இப்படி நாங்கள் தூக்கிட்டு இப்படி விடக்குள்ளது இப்படி மடிஞ்சு விழணும். இதுதான் இதில் பதம் பாருங்கள். இதை நான் இப்போ ஒரு ஒயிட்டும் ஒரு எல்லோ கலரும் விட போகிறேன். ஒயிட்டை வந்து இதில் விட போகிறேன். தட்டில் இது வீட்டை போகிறேன். கலர் ஒரு எல்லோ கலர் ஆட் பண்ணாங்க, ஒயிட் கலர். அது மேலே ரெண்டுத்தையும் வந்து போட்டு அது ஆறணுமா. ஆறினதுக்கு அப்புறம் தான் நம்ம மேஷ்மெல்லோவை கட் பண்ணி எடுக்கணுமா. நானும் ஏதோ நிறைய மாவுலாம் சேர்த்து பண்ணுவாங்கன்னு நினச்சேன். இப்போதான் தெரிகிறது அது வந்து வெறும் சர்க்கரையும் கடல் பாசியும் மட்டும்தான். ஓ மை காட். எங்கள் அம்மா ஷாப்லி செய்ய சொல்லுவாள் அடிக்கடி அம்மாவை. அவள் சேனல்லையும் போட்டிருக்கா. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் அதை செய்யும்போது பார்த்தது. இதோ ரெடி பண்ணிட்டாங்க, இவங்க காமிக்கிறேன். இந்த வந்து இப்படி போட்டு ஆற வச்சிட்டாங்க. ஆமாம், ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது தொட்டு பார்த்தா. இது ஃபுல்லாக ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான் போல் இருக்குது. பெரிய லேயராக வேணும்னா இவ்வளோ பெருசாக ஊற்றிடுவாங்க. இது சின்ன லேயர் போல் இருக்குது. சாம்பிள் கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது. சக்கரை இல்லை, நல்லா தான் இருக்கேன். சிம்பிள் ரெசிபி சூப்பராக வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இது வந்து ஒரு 1 hour 2 hours வந்து நல்லா வந்து ட்ரை பண்ணோன்னே அந்த மேஷ்மெலோவோட பதத்துக்கு வந்துடும். அந்த சக்கரைலாம் நல்லா இருக்கணுன்னே மேஷ்மெலோ பதத்துக்கு வந்துடும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து தங்கச்சும் கேட்டால் ரியாவுக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து சாப்பிட்டு முடிக்க வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சூப்பராக வந்து ஒரு வித்தின் 10 minutesல வந்து செஞ்சுட்டாங்க அம்மா. நான் உங்களை இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எல்லோரும் சேஃபாக இருங்க. உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் பதிவிடுங்க. எங்களோட வீடியோ அண்ட் வ்ளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் பேஜில் வந்து அப்பியர் ஆகும் ஒன்ஸ் நீங்கள் என் பேஜை ஃபாலோ பண்ணோன்னே. அண்ட் யூடியூப்பில் பார்க்குறவங்க யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம வ்ளாகில் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகே மக்களே, பாய். உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.